ஹாய் காய்ஸ் அண்ட் யங் ஆர்மி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேகேஎஃப் தாண்டா கிங் ஆஃப் பெஸ்ட்டோட நெக்ஸ்ட் பாட்டு தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி எனக்கு புரியும். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் மாஸ்ட் டோன்ட் பி அடிக்ட், ஜஸ்ட் இமேஜின். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா, ஆறாவை ஃபீலிக்ஸ் கிட்டேருந்து காப்பாற்றி ஜேகே கூட்டிகிட்டு வந்திருப்பான். அட் த சேம் டைம் உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை பார்க்க எஸ்கேக்கு வரப்போகிறேன்னு உங்கள் பிரின்சிபல் மூலியமாக உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதை நினச்சி நீங்கள் பயந்துக்கிட்டே ஜேகேக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பீங்க. ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரியை கன்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது அப்படின்னு நைட் டைம் தான். டாக்டர் யான் டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க. ஜியா அம்மா எல்லாத்தையும் எடுத்து வச்சு சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே அங்கங்கே பேட்ச் ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு தலைவன் அடிப்பட்டது வெளியில் காட்டக்கூடாது இல்லையா. ஸோ அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் அன்றைக்கான பேண்டைடு அது இதுன்னு பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வரான். அவங்க அம்மாவை பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் வருது அவனுக்கு. பார்த்துட்டு வந்து ஆப்போசிட்டில் உட்காடுறான். இப்போல்லாம் டாக்டர் யான் அவங்ககிட்ட அந்த கோவம்லாம் காட்டுறது இல்லையா. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் அப்படியே நார்மலாக போயிட்டுருக்கு இல்லையா. அவன் எதுவுமே பேசாமல் சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணுறான். ஜியாம்மா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜியா, எஸ் மேம், வயனுங்க அப்படிங்கிறாங்க. அவன் அடுத்த செகண்ட் டைமை தான் பார்க்குறான். 8:30 ஆச்சு, உங்களை காணும். அவனும் ஜியாம்மா ஒரு மாதிரி வேடாக பார்க்குறான். மேம், என்கிட்ட எதுவும் இன்ஃபார்ம் பண்ணலையே. உங்ககிட்ட எதுவும் இன்ஃபார்ம் பண்ணலையா? என்கிட்டே எதுவும் சொல்லலை அப்படிங்கும்போது அடுத்த செகண்ட் ஆரா உள்ளே வந்துடுறான். என்ன ஆரா? மேம், ஒயன் வந்து அவங்க ஃப்ரெண்ட் வீட்டில் ஸ்டே பண்ணுறாங்களா, உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. ஆக்சுவலி நான் வந்து சொல்ல டைம் ஆயிடுச்சு. ஐம் சாரி மேம். ஓகே, கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. இல்லை மேம், டிராஃபிக்கில் இருந்துட்டேன். இப்போ தான் நானும் வீட்டுக்கு ரீச் பண்ணேன், அதனால தான். ஓகே ஆரா. ஆரா, நான் உன்னை வீட்டுக்கு தானே போக சொன்னேன். இல்லை ஜேகே சார், வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். இப்போது உங்கள் சேஃப்டிக்காக நான் இருக்கணும் இல்லையா. ஆரா, அதான் கார்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களா, நீ வீட்டுக்கு கிளம்பு. சிஸ்டர், அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜேகே, நான் சொல்லிட்டேன். அவள் சேஃபாக தான் இருக்கிறா, பயப்பில்லை. கார்ட்ஸ் இருக்காங்க தான், அதனால் நான் இருக்கணும்னு தோணுச்சு கூட, அதான். ஓகே மேம், ஐம் லிவ் இட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில் போகிறான். ஜேகே அவனை பார்த்துட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜியா அம்மா, அப்புறம் ஜேகே, டாக்டர் யான் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ டாக்டர் யான் தான். ஜியா, எஸ் மேம், நாளைக்கு ஒரு கிரிட்டிக்கலான சர்ஜரி இருக்குது. ஆக்சுவலி நான் இன்னொரு ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருக்குது. நாளைக்கு அந்த சர்ஜரி நின்று பண்ணி தர முடியுமா? டைம் இருக்கா? ஒர்க் எது இருக்கா என்ன அப்படிங்கிறாங்க. ஜியாம்மா திரும்பி அப்படியே ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே சாப்பிட்றது ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே ஜியாம்மாவை திரும்பி பார்க்குறாங்க. பிகாஸ் இந்த கொஸ்டின் வந்து ஜேகேக்கு தான், அது நல்லாவே தெரியும். என்ன அப்படின்ற மாதிரி ஜியாம்மா ஐப்ரோ ரெண்டே ரைஸ் பண்ணி ஜேகே கேட்குறாங்க. அது ஒழுங்கா ஒத்துக்கும், கொண்டுருவேன். அது இல்லை ஜியாம்மா, நாளைக்கு வயனோட பேரண்ட்ஸ் வராங்க. ஜியா வந்துட்டு தான் கேட்டேன். ஓகே மேம், பண்ணிடலாம். ஜியாம்மா நோ அப்படின்னு சொல்கிறான். டாக்டர் யான் அப்படியே திரும்பி ஜேகே பார்க்குறாங்க. அது இல்லைம்மா, நாளைக்கு வயனோட பேரண்ட்ஸ் வராங்க, அவங்கள போய் மீட் பண்ணணும். கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு. வயனோட பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ அவங்கள பிக்கப் பண்ணி பேச வேண்டியது இருக்குது, அதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜியா, சர்ஜரி 2 to 3 தான், முடியுமா? ஓகே ஜியாம்மா, பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜியா, எஸ் மேம். ஆக்சுவலி ப்ராக்டிஸ் இல்லைன்னா எதுவுமே வராது. ஸோ கொஞ்சம் உட்காந்து படிக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுந்து போகிறாங்க. ஜியாம்மா ஜேகே பார்த்து சிரிக்கிறாங்க. மா, எதுக்கு சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைடா, கன்னை எடுத்து 100 பேரை சுட்டு தள்ளுற, புக் எடுத்து உடனே உங்கள் அம்மா படிக்க சொல்லிட்டு போகிறாங்க, அதை நினச்சேன், சிரித்தேன். மா, அது சரி, இந்த ஒயின் எப்படி உங்கள்கிட்டே சொல்லலை, என்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணல, மம்மிக்கிட்ட கூட சொல்லாமல் எதுக்கு அவள் ஸ்டே பண்ண போகிறா? எனக்கு என்னடா தெரியும். ஆக்சுவலி எனக்கு கால் பண்ணாதான் அவளுக்குடா, நான் தான் அட்டன் பண்ணலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒர்க்கில் இருந்தேன்னா. அவளுக்கு ரொம்ப திமிராயிடுச்சு இல்லைம்மா? ஆமாம்மா, ரொம்ப திமிராயிடுச்சு தாண்டா. இருங்க, ஃபோன் போட்டு 2 வாங்கி விட்ருமா? யார் நீன்னு? ஆமாம். இப்போ ஃபோன் போட்டு திட்ட போகிறா அவளை. ஆமாம்மா, அவள் வர வர ரொம்ப எல்லாத்தையும் திமிராகவே பண்ணிகிட்ருக்கா. என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறா. என் பேச்சை கேட்கலனாலும் பரவாயில்ல, உங்கள் 2 பேர் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறா. என்ன நினச்சிட்டு இருக்காளாம்? இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் அடுத்த வீட்டில் போய் ஸ்டே பண்ணலாமா? என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஸ்டே பண்ணுறது தப்பு தான் ஜேகே. ஆனால் ஃப்ரெண்ட் வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்காளா இல்லை ஆரியன் வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கான்னு தான் தெரில அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான், ஜேகேக்கு பயங்கரமாக இருமவே ஆரம்பிச்சிட்டான். டி தண்ணி குடிடா. அம்மா, ஏன் இப்போ அப்படி சொன்னீங்க? வாய்ப்பு இருக்குமா, அவள் எங்கே வேணாலும் ஸ்டே பண்ணுவாள். ஒரு நிமிஷம் இருங்க,
எனக்கு சாப்பாடே வேண்டாம், டீ கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு போடா. இல்லைம்மா, நான் முதல்ல இதை கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் எடுத்துக்கிட்டு கார்டனுக்கு வரான். பின்னாடியே ஆறா வரான். ஸோ அவன் கார்டனில் வந்து நிற்கவும் கொஞ்சம் கார்ட்ஸ் ஒரு 100 ஃபீட் டிஸ்டன்ஸில் அப்படியே சர்க்கிளில் நின்றுக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு தான். சொல்லு ஜேகே, என்னடி புது பழக்கம் இதெல்லாம்? நினச்சேன் என்னடா இவ்வளோ நேரம் கால் வராமல் இருக்கேன்னு. பாஸ்க்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சா? ஏய், டாப்பிக்கை மாற்றாத. யார் கேட்டு ஹவாங் சுவாமி வீட்டில் நீ ஸ்டே பண்ணுற? ஏன், என்னாச்சு ஜேகே? என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியா? ஆ, நான் கால் பண்ணேன், சார் தான் எடுக்கவே இல்லை. எடுக்கலைன்னா மறுபடியும் கால் பண்ணுற பழக்கம் கிடையாதா? நீங்கள் என்ன வேலையில் இருப்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் எப்படி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண முடியும்? ஓ சரி, என்கிட்ட சொல்லல, உன் மாமியார்கிட்ட சொன்னியா? உன் மாமியார் உன்னை தேடினாங்கல்ல? ஆ, டாக்டர் யானுக்கா? ஏய், இல்லை இல்லை, ஆன்ட்டிக்கு கால் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் திட்டுவாங்களோன்னு பயந்துட்டு கால் பண்ணல. சரி ஜியாம்மாக்கு. ஜேகே, நான் தான் ஆராவுக்கு இன்ஃபார்ம் பண்ணி வீட்டில் இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டேன்ன, அப்படியே கோவப்படுற? ஏய், வர வர உனக்கு எல்லாமே திமிரு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குடி. சொல்லாமல் கொல்லாமல் போய் ஸ்டே பண்ணுறது இல்லாமல் என்ன நினச்சிட்டு இருக்க? அப்போ நைட்டு நான் என்ன பண்ணுறது? ஹலோ பாஸ், இது ஒன்றும் அக்கறையில் கேட்குற மாதிரி தெரியல. கண்டுபிடிச்சிட்டா போல. அக்கறை இல்லாமல் தான் இப்போ ஃபோன் பண்ணாங்களா? பின்ன ஃபோன் பண்ணி நைட்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும், வேறு ஏதாச்சும் பேசலாம்ல. திட்டிகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? முதல்ல எனக்கு ரீசன் சொல்லு. நீ தேவையில்லாமல் என் மைண்டை சேஞ்ச் பண்ணாத. அப்படியே சாரோட மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டாலும். என்னடி? ஒன்றும் இல்லை ஜேகே, அம்மா அப்பா வேறு வரேன்னு சொல்லிட்டாங்கல்ல, நான் எப்படி உங்களோட ஸ்டே பண்ணியிருக்க முடியும்? அதான் அவங்க கூட அம்மா அப்பா வர வரைக்கும் இங்கே இருக்கலான்னு சொல்லிட்டு. ஓ, அது வேறையா? ஏன், உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிக்கலாம்ல, என் புருஷன் கூட தான் புருஷன் வீட்டில் இருக்கேன்னு. ஓ, சொல்லுவாங்க. ஐயோடா, பிச்சுருவார் எங்கள் அப்பா. என்னடி, உங்கள் அம்மா மட்டும் தான் ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொன்னா, உங்கள் அப்பாவும் தானா? இந்த விஷயத்தில் எல்லாருமே அப்படி தான். நானே நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் பயந்துட்டுருக்கேன். நீங்களும் வேற ஃபோனை போட்டு திட்டினா என்ன அர்த்தம்? ஏய், திட்டலடி, ரொம்ப நாள் கழிச்சு. இல்லை, நீங்கள் வந்ததுலேருந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்க. நைட் டைமில் கொஞ்சம் பயம் இருக்கும் தானே? ஓ, கொஞ்சோண்டு பயம் தானே? ஏய், உன் மேலே இல்லாத பயம் இங்கே யார் மேலே வைக்க போகிற? அது சரி. ஏய், என்னடி ஒரு மாதிரி இருக்குடி மட்டு. பக்கத்துலேயே கீழே ரூமில் நீ, மேலே ரூமில் நான், அப்படியே இருந்துட்டு நைட்டில் போயிட்டு அவ்வளோ தூரம். ஆமாம், கேட்க மறந்துட்டேன், எங்கே நீ ஸ்டே பண்ணியிருக்க? ஹவான் சுவான் கூட. அதானே. ஏன், ஆரியன் கூட ஸ்டே பண்ணிட்டேன்னு பயந்துட்டிங்களா? சேச்சே, அப்படிலாம் நீ பண்ண மாட்டேன், பண்ணவும் விட மாட்டேன். ஆமாண்டா. என்னது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அங்கே கார்ட்ஸ் எல்லாம் சார் அப்படின்ட்டு ஒரு ஸ்டெப் முன்னாடி வராங்க. ஒன்றும் இல்லை சும்மா. என்ன சார், ஷாக் ஆகிட்டிங்களா? என்னடி சொன்னப்ப நீ? அது ஒன்றும் இல்லைடா. ஏய், சொல்கிறத கேளுடா. எனக்கு மட்டும் என்ன உன்னை அங்கே விட்டுட்டு நான் இங்கே இருக்கணும்னு ஆசையா என்ன? எனக்கும் வேறு வழி இல்லைல்ல. ஏய், போதுடி, நிறுத்து. ஏண்டா பொண்டாட்டி நான் டா போட்டு நீ கூப்பிடக்கூடாதா? நீ புருஷன் தானே, அப்போ நான் கூப்பிடலாம்ல. நீ எதுக்கே இருந்து கூப்பிட்ருக்கணும், அப்போ இதுக்கு பதில் சொல்லியிருப்பேன். அப்போ நீ பதில் சொல்ல விட மாட்டேன். அதனால தான் எனக்கும் ஆசை இருக்குல்ல, அப்போ நான் அதை என்ன பண்ணுறது? நீ மட்டும் நீ மூச்சு விடுற நிமிஷம் ஃபுல்லாக அடின்னு சொல்கிறல்ல, நான் ஒரு நாள் டா சொன்னேன்ன குறைஞ்சா போயிடுவேன். நான் ஏண்டி குறைய போகிறேன்? நீ கூப்பிட்டா எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் எதுக்கே இருந்து கூப்பிட்டுருந்துருக்கலாம். ஏய், அப்போ உனக்கு ஓகேவாடா? ஏய் வேணாண்டி, பிச்சுருவேன் உன்னை. பிச்சு என்ன பண்ணுவேன் சொல்லு சொல்லு, சொல்லுடா பார்ப்போம். வேணாண்டி, சும்மா சொல்லு. பிச்சு என்ன பண்ணுவேன்? பிச்சு அப்படியே சாப்பிட்றேன். அப்படியா? ஆமாம், ஒன்று முழுசாக சாப்பிட்ருவேன். போதுமா? போதும். நான் அது சொல்லலை, மறந்துடாதீங்க, நாளைக்கு அப்பா அம்மா வருவாங்க. ஓகேடி, ஞாபகம் இருக்குது. இப்போ தான் அம்மாட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். டாக்டர் யான்கிட்டயா? ஏன், என்ன சொன்னாங்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லடி, உன் பேரண்ட்ஸ் வர்றது அம்மாட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்ல, அதனால தான். ஆண்டி எதுவும் சொல்லலைல்ல?
அவங்க என்ன சொல்ல போகிறாங்க? உங்கள் அம்மா அப்பா தான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரில, பார்க்கலாம். எனக்கும் தெரியல எங்கள் அம்மா எப்படி சமாளிக்க போகிறேன்னு. ஏய் வயன், சாப்பிட வாடி. ஏய் சாப்பிடலையாடினோ? இன்னும் இல்லை ஜேகே, இப்போ தான் ஃப்ரெஷ்அப் ஆனேன். சரி போ, டைம் ஆச்சு, சாப்பிட்டு சேஃபாக இரு. நான் வேணா 2 கார்ட்ஸ் அனுப்பிவிடட்டா? ஐயோ ஜேகே, ஒன்றும் வேண்டாம், நான் சேஃபாக தான் இருக்கேன். நீ சேஃபாக இருக்கன்னு நான் சொல்லணும், சரியா? கார்ட்ஸ் வருவாங்க, பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, சரி வைக்கிறேன்டி. ஓகே ஜேகே. ஏய் வைக்கிறேன்டி. ஐ லவ் யூ, பாய் பாய்டி அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த டே நைட் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஏர்லி மார்னிங் ஒரு 6 to 7 அந்த மாதிரி இருக்கும். டாக்டர் யான் வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டுருக்காங்க. இன்ஃபேக்ட் ஜேகே கூட கிளம்பிட்டுருக்குறான் உங்கள் அப்பா அம்மா பிக்கப் பண்ணுறதுக்காக. நீங்கள் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்குறீங்க. உங்கள் கூட ஆரியன், ஹவான், சுவாங், தென் 2 கார்ட்ஸ் அப்படி நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்குறீங்க. இன்ஃபேக்ட் ஜேகேக்காகவும் கூட அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்குறீங்க. டைமாக பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே இன்னும் வரல. ஜேகே ரெடி ஆகி வெளியில் வரான். ஆரா ரொம்ப பதட்டமாக உள்ளே வரான். என்னாச்சு ஆரா? ஆரா என்னாச்சு? ஜேகே உனக்கு நியூஸ் தெரியுமா தெரியாதா? ஏன், என்ன நடந்துச்சு? மை காட், நீ இன்னும் எதுவுமே தெரியாதா உனக்கு? இல்லை ஆரா, நான் இன்னும் மொபைல் எதுவுமே பார்க்கல. ஏன், என்ன நடந்துச்சு? ஓ ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிவி ஆன் பண்ணுறான். ஃப்ளாஷ் நியூஸு, எல்லா நியூஸ்லேயுமே ரொம்ப டாப் மோஸ்ட் நியூஸ் சேனல் எல்லாமே சியோவில் யங்ஸ்டர்ஸ், அதுவும் 19 to 20 ஏஜ்குள்ளே இருக்கிறவங்க ஃபுல்லாகவே ஹெராயின் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ட்ரக் எடுத்திருக்காங்க. அதனால டோட்டல் சிட்டியே அஃபெக்ட் ஆகிருக்கு. யங்ஸ்டர்ஸ் ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே சூசைட் அட்டெம்ப்ட் நடந்துகிட்ருக்கு. நிறையா ஹாஸ்பிட்டல் எல்லாமே ஃபுல் ஆகிட்டுருக்கு. நிறைய ஹாஸ்பிட்டல் இடம் பத்தலை, அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. அடுத்தடுத்த சேனல் மாற்றி மாற்றி பார்க்குறான். எல்லா லாங்குவேஜ்லேயும் அது ஒரே நியூஸ் தான். வேர்ல்டு ஃபுல்லாக ஹைலைட்டில் போயிட்டுருக்கு. ரோடை பிளாக் பண்ணுறது, யங்ஸ்டர்ஸ் போய் ரோட்டில் வர்ற வெஹிக்கல்ஸ்க்கு முன்னாடி விழுறது, ட்ரெயின் ட்ராக் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக நடந்துகிட்ருக்காங்க. 18 to அப்புறம் 20 ஏஜஸ், அப்புறம் 19 ஏஜஸ் ரொம்ப சின்ன பசங்க ஹெராயின் எடுத்திருக்காங்க. ஹவுஸ் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆரா இது வாட் த ஹெல் இஸ், இது எப்படி நடந்துச்சு? இது எப்படி ஆரா சிட்டிக்குள்ளே ஹெராயின் வந்துச்சு? அதுவும் இவ்வளோ பேருக்கா? ஜேகே கொஞ்சம் நிதானமாக இரு. டோட்டல் சிட்டியில் எல்லா ஹாஸ்பிட்டலுமே ஃபுல் ஆகிடுச்சு. அதர் கண்ட்ரிக்கு பேஷண்ட்ஸை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இதில் நிறைய யங்ஸ்டர்ஸ் இறந்து போயிட்டுருக்கானுங்க. அதுவும் சூசைட் பண்ணி இறந்துக்கிறானுங்க. அவங்க சுயநிலையிலே இல்லை. ஜேகே என்ன பண்ணுறேன்னு தெரில. ஆரா கேர்ள்ஸ் கூடவா? எப்படி ஆரா? ஜேகே இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லாமே நம்ம ட்ரஸ்ட்டில் இருக்க பசங்க அப்படிங்கிறான். டாக்டர் ஏன் நிறைய ட்ரஸ்ட் வச்சு நடத்துன்னு இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ட்ரஸ்ட்டில் இருக்க பசங்க தான் இவ்வளோ பேருமே. அவங்க அப்படியே சப்ளைஸாக மாறி ஃபுல் சிட்டிலையுமே சின்ன சின்ன பசங்க, அங்கே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வரையும் அந்த ட்ரக் போயிட்டு இருக்கு. அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு அவன் முடிச்சுட்டு நிற்கிறான். ஆரா சொல்லு ஜேகே. அதர் கண்டியில் பேசு. எல்லா ஹாஸ்பிட்டலையும் ரெடி பண்ண சொல்லு. ஈவன் நம்ம பிரான்ச்சஸ் கூட அரேஞ்ச் பண்ண சொல்லு. தென் வந்து ஐஜிக்கு கால் பண்ணு. இந்த சப்ளைஸ் எப்படியாச்சும் நம்ம ஸ்டாப் பண்ணி ஆகணும். இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. ஜேகே நான் எல்லாமே பண்ணிட்டேன், ஆனால் இது எப்படின்னு தெரில. இது இன்ஜெக்ஷன் மூலியமாக போய்கிட்டு இருக்கு ஜேகே. இன்ஜெக்ஷனா? இது இன்ஜெக்ஷன் என்ன ஆரா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஒரு பொண்ணு, ரொம்ப குட்டி பொண்ணாக இருக்குது, ஸ்கூல் பொண்ணு, ட்ரக் எடுத்துக்கிட்டு, ஐ மீன் ஹெராயின் எடுத்துக்கிட்டு ஸ்கூல்லேருந்து சூசைட் பண்ணி இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ் நியூஸ் அடுத்தடுத்த நியூஸ் போய்கிட்டே இருக்குது. அட் த சேம் டைம் டாக்டர் யான் இந்த நியூஸ் சேனலை ஆன் பண்ணி பார்த்துட்டு தான் நிற்கிறாங்க. அவங்க லைனில் ஃபீலிக்ஸ் இருக்கிறான் ஃபோனில். எப்படி இருக்குது டாக்டர் யான்? என்னோடய ஃபைனல் செக்மேட்டு கேம் சூடு செம்மையாக பிடிச்சிருக்கா? நீ எல்லாம் மனுஷனே இல்லை தெரியுமா? கண்ணுக்கு அந்த குழந்தைங்க தெரியல, அந்த பிஞ்சு மூஞ்சிங்க உனக்கு தெரில. எப்படா அதை பண்ணின? அவங்களாம் உனக்கு என்ன பாவம் பண்ணாங்க? இப்படி இத்தனை பேர் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்க நீ எல்லாம்? நோ, டோன்ட் எமோஷ்னல், டோன்ட் பி எமோஷ்னல் டாக்டர் யான். நீங்கள் எமோஷ்னல் ஆனால் யோசிக்க மாட்டீங்க, எனக்கு அது நல்லா தெரியும். நீங்கள் எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. பி கண்ட்ரோல், கூல். வேண்டாம், இதை ஸ்டாப் பண்ணு. அத்தனை பேர் உயிரோட நீ விளையாடாத, உன்னை கொன்றும் பார்த்துக்க. வா, வேறு லெவலில் இருக்குடா. சும்மா கர்ஜிக்கிற பென்சிங்க மாதிரி இருக்கிறீங்க.
ஏய் அவங்கெல்லாம் உனக்கு என்னடா பண்ணாங்க? எஸ், 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 எஸ். அவங்க எதுவும் பண்ணலை, பட் உங்கள் பையன் பண்ணான். என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா உங்கள் பையன்? நேற்று ஆறாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்த உங்கள் பையன் அப்படியே பொத்திட்டு போயிருக்க வேண்டியதானே? தேவையில்லாம இன்டர்நேஷ்னல் ஆஃபீஸர்ஸ் கிட்ட என்னை பற்றி இன்ஃபார்ம் பண்ணி என் பிஸ்னஸ் மொத்தத்தையும் பிளாக் பண்ணிட்டானுங்க. எல்லாத்தையும் சரௌண்ட் பண்ணி பிடிச்சிட்டானுங்க. என்னால் ஒரு ஆர்கன் கூட இம்போர்ட் பண்ண முடியலை, எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். பிகாஸ் நான் அதை எப்போ முடிச்சனோ அங்கேருந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ண தெரியும். ஈவன் என் அங்கிளையும் உங்கள் கஸ்டடியில் எடுத்துக்கிட்டான் உங்கள் பையன். என் அங்கிள் எனக்கு வரணும். அண்ட் அது மட்டும் இல்லை, நான் ரொம்ப சேஃபாக செக்யூர்டாக அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும். என் பிஸ்னஸ் தான் அவன் ஸ்டாப் பண்ணிட்டான். என்ன பண்ணா என்ன செஞ்சானே தெரில. ஒன் டே நைட்டில் என் லைஃப்பை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டான். இது நடக்கலைன்னா, என் பையன் இதை பண்ணலைன்னா என்னடா பண்ணுவேன்? பார்த்தல எத்தனை பேர் செத்துட்ருக்காங்கன்னா, அதுவும் ஓன் ட்ரஸ்ட்டில் இருந்தால் உன்னோட செல்ல குழந்தைங்க நீ பார்த்து வளர்த்தவங்க. இது தொடரும். வேணா ஃபிலிக்ஸ், நீ அவன் கூட மோதணும்னு நினச்சது உன் தப்பு. நீ நெருப்போட விளையாடணும்னு ஆசைப்படுற. சுட்டு பொசிக்கிடுவான் உன்னைய. ஐயோ, அந்த நெருப்பை தொட்டு பார்க்க தாண்டி உன் பையனை கூப்பிட்றேன். உன் பையனை என் லொக்கேஷனுக்கு அனுப்பி வை. ஒன்று அவன் இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும். உனக்கு நான் இப்போ 2 சாய்ஸ் தர்றேன் மிஸ்டர் டாக்டர் யான். ஒன்று உன் ட்ரஸ்ட்டில் இருக்க மொத்த யங்ஸ்டரோட லைஃப் முக்கியமா, இல்லை உன் பையன் உயிர் முக்கியமா? ஒன்று உன் பையனோட உயிர் வேணும் எனக்கு, இல்லைன்னா உன் ட்ரஸ்ட் பீப்புள் மொத்த உயிரையும் எடுத்துருவேன். சிட்டியில் இது உன் ட்ரஸ்ட்டில் மட்டும் நடக்காது. காலேஜு, ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல், அங்கே இங்கே வீடு, ஃபேமிலின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் இது நடக்கும். நான் எப்படி இதை உள்ளே கொண்டு வரேங்கிறது உன்னால் கெஸ் பண்ணுறதுக்குள்ளேயே இந்த டோட்டல் சிட்டியில் இருக்க மொத்த யங்ஸ்டர்ஸோட வாழ்க்கையுமே நாசம் பண்ணிடுவேன். எனக்கும் உன் பையன் உயிர் வேணும். எங்கடா கூட்டிகிட்டு வரணும்? தட்ஸ் குட். லொக்கேஷன் ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டேன், வந்து சேருடி. உன் பையனுக்காகவே வெயிட் பண்ணுறேன். நானும் அதுக்காக தாண்டா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட் பண்ணுறாங்க. நியூஸில் ரொம்ப குட்டி குழந்தைங்கன்ற ரேஞ்சுக்கு அவன் இறங்கி பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதை அவங்க பார்த்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு டக்குன்னு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு தான் கால் பண்ணி அந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. எஸ் மேம். என்னாச்சு ஹாஸ்பிட்டலில்? மேம் எல்லாமே கைமீறி போயிட்டுருக்கு மேம், என்ன பண்ணுறது இல்லை. நோ, ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் அகெயின். ஓகே, எல்லா கண்ட்ரியில் இருக்க ஹெல்த் மினிஸ்டர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் சொன்னேன்னு சொல்லுங்கள், நான் காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள், நம்ம சீஃப் மினிஸ்டர்கிட்ட பேசுங்க. ஓகே, எனக்கு எல்லா கண்ட்ரியில் இருக்க ஹாஸ்பிட்டலில் அவைலபிள் வேணும். ஒரு உயிர் கூட போகக்கூடாது. டிரான்ஸ்போர்ட் அண்ட் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? எவ்ரிதிங், மெடிசன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். எவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் பண்ண முடியுமோ பண்ணுங்க. டூ இட் ஃபாஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஓகே மேம் அப்படி சொல்லிட்டு அங்கே ரொம்ப பரபரப்பாக இருக்குது. சிட்டியை அவ்வளோ ஒரு இதாக ஆக்கிட்டான். அந்த மாதிரி தலைகளாக திருப்பி போட்டுட்டான். டாக்டர் யான் வெளியில் வராங்க. ஜேகே தான். ஆரா, ஐஜிக்கிட்ட நான் பேசிட்டேன். மொத்த ஹாஸ்பிட்டலில் எல்லா செக்கிங்குமே நடக்கணும். போகிறது ட்ரீட்மெண்ட்டுக்கா, இல்லை அந்த இன்ஜெக்ஷன் எங்கேருந்து ஸ்ப்ரெட் ஆகுனதுன்னு தெரியணும். அவன் இன்ஜெக்ஷன்னா மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கணும். மெடிக்கல் ஷாப், ஈவன் எல்லா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ண சொல்லு. ஈவன் தென் வந்து ஸ்கூல், காலேஜ், ஈவெண்ட்ஸ் எதுவுமே நடக்கக்கூடாது. எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணு. டிரான்ஸ்போர்ட் எதுவுமே நடக்கக்கூடாது. பஸ்ஸு, ரயில்வேஸ் எல்லாத்தையுமே செக் பண்ண சொல்லு. டிரான்ஸ்போர்ட் முக்கியமாக ஃப்ளைட் டிரான்ஸ்போர்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேவா? எல்லாத்தையும் செக் பண்ண சொல்லு. மெடிசனுக்கு மட்டுமே அவங்களுக்கு மெடிக்கலோட ஃபெசிலிட்டிஸ்க்காக மட்டுமே அவங்க வெளில போகணும். ஜிக்கு ஒரு நிமிஷம் இரு. இல்லாரா, டூ சம்திங், ஏதாச்சும் பண்ணணும். ஓகே, பேரண்ட்ஸ் கிட்ட வார்ன் பண்ணி அவங்கவுங்க கிட்ஸை வந்து சேஃபாக இருக்க சொல்லு. கொஞ்சம் அலர்ட் பண்ணாரா. ஜிக்கி ஒரு நிமிஷம் ஜிக்கி. இல்லாரா, இதுக்கு மேலே ஒரு உயிர் கூட போகக்கூடாது. அது அப்படிங்கும்போது ஜங்குக் அந்த வாய்ஸ் தான். ஜிகே அப்படியே ஒரு செகண்ட் காம் டவுன் ஆயிடுறான். ரொம்ப பதட்டப்பட்டுட்டான் இல்லையா? சின்ன கிட்ஸ் வரையும் அங்கே இறந்துக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு அவனுக்கு என்ன பண்ணணுங்கிறது தெரில. நிதானம் இல்லாமல் வளர ஆரம்பிச்சிட்டான். ஜங்குக் அந்த வேர்டு அவங்க அம்மா கிட்டேருந்து ஆஃப்டர் லாங் இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படியே நிற்கிறான். ஆரா முன்னாடி நின்றுட்டுருக்கான். ஆரா ஷோல்டரில் ஒரு ஹேண்டை கொடுத்து அப்படியே பேலன்ஸ் பண்ணி நிற்கிறான். பிகாஸ் அவன் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸே வந்துருச்சு. அவங்க அம்மா அப்படியே அவனை நின்று பார்த்துட்ருக்காங்க. அவன் இன்னும் திரும்பி அவங்க அம்மாவை பார்க்கவே இல்லை. அவங்க அம்மா கிட்ட நடந்து வராங்க. ஜேகே அழுகவே ஆரம்பிச்சிட்டான். பிகாஸ் அவங்க கிட்ட வர அவனுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. அவனுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. ஹேண்டெல்லாம் ஷேக் ஆகுது. ஆரா அவன் ஷோல்டரில் அப்படியே கை வச்சு டேப் பண்ணி கொடுக்குறான். ஆரா
கூப்பிட்டது மேம் வந்துட்டாங்க. அவன் திரும்பல. ஜங்குக் அவன் டக்குன்னு டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிட்டு, சொல்லுங்கம்மா. அவ்வளோதான். டாக்டர் யான் கண்லேருந்து அங்கே கண்ணீரே வந்துரும் போல இருக்கு. அவங்க எதுவுமே பேசல. அவன் ஹேண்டை பிடிக்கிறாங்க. அவன் ஹேண்டை பார்க்குறான். கார் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரெயிட்டாக ஜேகே கார் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவன் ட்ரைவ் பண்ண ஏறி உட்கார்றான். டாக்டர் யான் பக்கத்தில் உட்கார்றாங்க. எதுவுமே பேசலை. அப்படியே சைலண்ட் தான். அவங்க ஃபோனை மட்டும் லொக்கேஷன் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அவங்க விண்டோ பக்கம் திரும்பிக்கிறாங்க. ஜேகே கண்லேருந்து டியர்ஸ் போய்க்கிட்டே தான் இருக்குது. ஸ்டாப் ஆகவே இல்லை. ஹாப்பி டியர்ஸ். அவன் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கான். பட் அவன் கண்லேருந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. டாக்டர் யான் கண்லேயும் டியர்ஸாக இருக்குது. ஸோ கார் சிட்டியோட அவுட்ருக்கு வருது. இந்த ஹார்பர் மாதிரி இருக்கும் இல்லையா, கண்டெய்னர் எல்லாமே இருக்கும் இல்லையா, ஸோ கப்பல் ஹார்பர் லைக் அந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. 2 பேருமே இறங்கி காரோட ஃப்ரெண்டுக்கு வராங்க. டாக்டர் யான் ஜேகே கையை பிடிச்சிட்டு ஜேகே பார்க்குறாங்க. அவங்க எதுவுமே பேசாமல் ஜேகே முன்னாடி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு 10 ஸ்டெப் அப்படி எடுத்து வச்சுட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஜேகே பார்த்துட்ருக்காங்க. ஜேகே அவங்க அம்மா கை பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அதே தான் பார்க்குறான். ஜங்குக், அன்னைக்கு உங்கள் அப்பா இறந்த அன்னைக்கு நீ என் கையிலேருந்து உன் கையை எடுத்துகிட்டு போன. அது நீ செலக்ட் பண்ண பாதை. அந்த பாதையில் இன்னைக்கு நீ இவ்வளோ தூரத்தில் வந்து நிற்கிற. ஆரம்பத்தில் நீ எதுக்கு ஆரம்பிச்சேன்னு தெரில. அது சரியாக தப்பானு எனக்கு தெரியாது. என் பையன் அந்த பாதையில் போனது எனக்கு பிடிக்கல. நான் அதனால தான் இவ்வளோ நாள் நான் பேசாமல் இருந்தேன். டாக்டர் யான் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு விசில் சவுண்டு தான். ஜேகே சரி டாக்டர் யான் திரும்பி அப்படியே பார்க்குறாங்க. ஃபீலிக்ஸ் தான் சிங்கிள் மேனா கூலிங் கிளாஸ் வியர் பண்ணி ஒரு அழகான விசில் மியூசிக்கோட ஒரு கையில் கோக் பாட்டிலோட அவ்வளோ கெத்தாக அப்படியே காமாக நடந்து வந்துட்டுருக்குறான் தூரத்தில். ஜேகே அதை திரும்பி பார்த்துட்டு டாக்டர் யானை பார்க்குறாங்க. இப்போ இங்கே நான் உன் கையை விடுறேன். இந்த விஷயம் இங்கேயே முடிச்சுட்டு நீ வரணும். நீ எதுக்காக ஆரம்பிச்சலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீ முடிக்க போகிறது அம்மா நான் சொல்கிற ரீசனுக்காக மட்டும்தான் இருக்கணும். ஒன்று இங்கே முடிச்சுட்டு நீ திரும்ப வா, இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீலிக்ஸை பார்க்குறாங்க. ஜேகேயும் பார்க்குறான். நீ வரணும், தெரியும்ல? எஸ்மா, பார்த்துக்கோ. இங்கே எல்லாத்தையும் விட்டுட்டு என் பையனா டாக்டர் ஜேகேவா, டாக்டர் யானோட புள்ள டாக்டர் ஜேகேவா நீ என் கூட வரணும். அப்படி இல்லைன்னா எனக்கு நீ தேவையில்ல. புரிஞ்சுதா? எஸ்மா. பயப்பட்டியா? இல்லைம்மா. உடம்புல வருது உங்கள் அப்பாவோட ரத்தம், ஜியானோட ரத்தம். தெரியும்ல உங்கள் அப்பா யாருன்னு? சாரிம்மா. என் பிள்ளையா வந்து இந்த சாரியை கேளு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். முடிஞ்சா நீ உயிரோட வா, இல்லைன்னா முடிச்சிட்டு வா. புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. பையன் இல்லையா, என்ன ரீசனுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியும் இல்லையா, அது ஜேகேக்கும் தெரியும். 2 பேரும் அப்படியே ஐ கான்டாக்ட் தான் போகுது. டாக்டர் யானுக்கும் சரி ஜேகேக்கும் சரி அப்படியே டியர்ஸ் வந்துட்டுருக்கு. உனக்காக இன்னொருத்தி இருக்கிறா, நீ வருவன் வெயிட் பண்ணிகிட்ருப்பா. ஏமாத்திராத. அம்மா, ஐ மிஸ் யூ. ஐ லவ் யூ ஜங்குக். சீக்கிரம் வந்துரு, அம்மா வெயிட் பண்ணுறா, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் யான் அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு மூவ் பண்ணிடுறாங்க. ஒரு கொஞ்சம் தூரம் போயிடுறாங்க. போயிட்டு காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டேரிங் பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. பிகாஸ் அந்த காரோட ஆப்போசிட்டில் ஜேகேயோட சின்ன வயசு ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்துட்டு அவங்க அழுகவே ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி நீங்கள் தான் இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஸோ ஹவாங் சாங்கை மட்டும் நீங்கள் ஏர்போர்ட்டில் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. இப்போ தான் நீங்கள் வந்துட்டுருக்கிறீங்க. ஹாரா, சொல்லுங்க எங்கே இருக்கிறீங்க? நீங்கள் வெளியில் இருக்காதீங்க, அது சேஃப் இல்லை. உங்களை வீட்டுக்கு ஹரா. ஜேகே எங்கே ஹரா? அது வயன். டாக்டர் யானுங்க, டாக்டர் யான் ஓகே தானே? ஓகே தான். நான் நான் வேணா ஹாஸ்பிட்டல் போட்டா? இல்லை வயன், நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்துடுங்க, நம்ம எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். அப்போ ஜேகே எங்க? ஜேகே ஹாஸ்பிட்டலில் இருக்கானா? எங்கே இருக்காரு? அது வயன். ஜேகே எங்கே ஆரா அப்படிங்கும்போது அப்படியே கட் பண்ணி 2 தலையும் ஆப்போசிட்டில் நின்றுட்டுருக்கு. அவன் கூலாக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கான். பரவாயில்லையே, அவங்க அம்மா சொன்ன மாதிரி கொண்டாந்து விட்டுட்டா. ரெஸ்பெக்ட் முக்கியம்.
ஓகே, ஓகே. கொண்டாந்து விட்டுட்டாங்க. ஆமா, உங்க அம்மா கொண்டாந்து விட்டது எதுக்காக தெரியுமா? அத்தன பேரோட உயிர் முக்கியமா? இல்ல உன் புள்ள உயிர் முக்கியமான்னு கேட்டேன். அசால்ட்டா உன்னைய கொண்டாந்து விட்டுட்டா. ஏய்! ஆ அப்போ உங்க அம்மாவுக்கு உன் மேல பாசமே இல்லையாடா? எங்க அம்மா கொண்டாந்து விட்டது என்ன என் உயிர இங்க விட்டுட்டு போறதுக்கா? பின்ன ஜேகே அவ்ளோ கான்ஃபிடென்ட்டா? என் உயிர எடுக்கலான்னு டிசைட் பண்ணிட்டியா என்ன? அதெல்லாம் ரொம்ப நாளாச்சு. நீ தான் இன்னைக்கு தான் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறோம்னு நெனைக்கிறேன். இல்லையே ஜேகே, ஆல்ரெடி பார்த்த அன்னைக்கு தான் உன்னைய பஞ்சர் ஆக்கி அனுப்பியிருந்தேனே. கரெக்ட்டு தான். அன்னைக்கு நான் உன்னைய கொல்லணும்னு டிசைட் பண்ணி வரல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். உன்ன கொன்னுட்டு போணும்னு டிசைட் பண்ணி வந்திருக்கேன். ஓ! ஆமா ஜிகே, எனக்கு ஒரு டவுட்டு. எப்புட்றா உன் ஃபேமிலில எல்லாருக்குமே இந்த அனாவசியமான திமிரு இருக்கு? அது பிறப்பிலே வந்தது. உன்ன மாரி ஆளுக்கெல்லாம் தெரியாது. ஒவ்வொரு உயிரையும் இங்க கொன்னு சாய்ச்சிக்கிட்டு இங்க என்ன கோக் சாப்பிட்டுட்டு நிக்கிற? என்னப்பா பண்றது? கொஞ்சம் ஹார்ட்டா இருக்கு. சியோல்லே கொஞ்சம் ஹார்ட்டா இருக்குன்னா, ஃபீலிக்ஸ் கொஞ்சம் கூலா இருக்கணும்ல. அதான் கோக் எடுத்துக்கிறேன். அது சரி. நீ நிஜமாவே நம்புறியா? உயிரோட இருக்க போறேன்னு? அதையும் தான் டிசைட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தலை இறங்கி அடிக்கிறது பாருங்க. ஐயோ சாமி! ஒரு அடி கூட ஃபீலிக்ஸ் மேல விழல. கன் மாரி நின்னு மிஸ் ஆயிட்டு இருக்கான். அவன் லெஃப்ட் பஞ்ச், ரைட் பஞ்சுன்ட்டு அப்படியே செம கெத்தா சிங்கிளா நின்னு மிஸ் ஆயிட்டு இருக்கான். ஈவன் அவ்வளோ எஃபெக்ட் போட்டு ஜேகே அடிக்கிறான். ஒரு பஞ்ச் கூட விழல. ஒரு கிக் கூட அவன் மேல விழல. நின்ன இடத்துலயே தான் நிக்கிறாங்க 2 பேரும். விடாம ஜேகே அடிச்சிட்டு இருக்கான். அவன் எல்லா புஷஸையுமே ஸ்டாப் பண்ணிட்டு தான் இருக்கிறானே தவிர, அவனும் திருப்பி அடிக்கல. லாஸ்ட்டா ஒரு பஞ்ச் குடுக்க வரும்போது, ஜேகே ஹேண்ட ஹோல்ட் பண்ணிட்டு, அவன் கையில வச்சிருந்த கோக்க ஃபுல்லா காலி பண்றான். ஜேகே பஞ்ச் பண்ண வந்திருப்பான் இல்லையா? அந்த ஹேண்ட் இன்னும் ஃபீலிக்ஸ் கையில தான் இருக்கு. அவ்ளோ ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறான். அவன் ஃபுல்லா குடிச்சு முடிச்சுட்டு, பக்கத்துல பார்க்குறான். தூரத்துல ஒரு டஸ்ட்பின் இருக்கு. அத பாயிண்ட் பண்ணி அந்த பாட்டில கிக் பண்றான் பாருங்க. கரெக்ட்டா பிசிறு தட்டாம போயிட்டு அந்த டஸ்ட்பின்ல விழுகுது. பிளாஸ்டிக் அன்ஹெல்தி ஃபார் ஹியூமன். அதனால தான். சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குத்து தான். ஜேகே 4 அடி நவுந்து போய் பறந்து விழுந்துட்டான் புள்ள பாவம். ஏன்னா, அதுக்கும் பிஃபோர் த டே தான் அவன் ஆராவையும் காப்பாத்தி கொண்டு வந்திருப்பான். ஸோ கொஞ்சம் வீக்கா தானே இருக்கிறான். அடி சரமாரியா விழுகுது. பக்கத்துல இருந்த கிளாஸ் மெட்டீரியல்ஸ் இந்த எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான மெட்டீரியல்ஸ் தானே. ஸோ அடிச்சுக்கிறானுங்க பாருங்க. சக்கத்தா அடிச்சுக்கிறானுங்க. போட்டு ஒவ்வொரு இதுலயும் பறக்க விட்டு அடிச்சுட்டு இருக்கானுங்க. இவன் கிளாஸ் பீஸ் எடுத்து குத்த வரையில ஜஸ்ட் மிஸ்ல ஜேகே மிஸ் ஆகுறான். அட் த சேம் டைம் நீங்க அலறி அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க இடத்த கேட்டு ஆராக்கிட்ட அவன் ஜேகேயோட ஹெட்டை ஒரு கிளாஸ் பீஸில் அடிச்சு அவன் ஹெட்டை எடுக்கும்போது பறக்கிற ஒரு பீஸை பிடிச்சி அவன் கழுத்தில் குத்த போயில டக்குன்னு ஜேகே ஸ்டாப் பண்ணுறான். ஃபீலிக்ஸ் அப்படியே டைட்டாக கிண்டக்கு போகிறான். அவன் ஒரு கையில் ஸ்டாப் பண்ணிட்டு பக்கத்தில் ஃபுல்லாக கிளாஸ் மெட்டீரியல் தானே. ஜேகே யோசிக்கவே இல்லை. டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து கிட்டத்தட்ட 30-40 பீஸ் எடுத்து அவன் தலையிலே ஃபீலிக்ஸ் தலையிலே உடச்சிக்கிட்டு இருக்கான். ஜேகே ஃபேஸ் ஃபுல்லாக அந்த அந்த கிளாஸ் தெறிக்குது. அப்படியே கிழிக்குது. 2 பேருக்குமே சேர்ந்து கிழிக்குது. ஃபீலிக்ஸ் ஜேகே பிடிச்சி புஷ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய அந்த ராடு மாதிரி இருக்கும் இல்லையா, அதை எடுக்கிறான். எடுத்துட்டு ஒரே அடி தான். ஜஸ்ட் மிஸ்ல தரையில் போய் அடிக்குது. அடி தலைவன் மேலே விழுந்துருச்சுன்னா தலைவன் காலி தான். அந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ அப்படியே ஃபைட் பண்ணி பெரிய கண்டெய்னர்ஸ்லாம் அடிக்கிருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு போயிட்டானுங்க 2 பேரும். இவனை தூக்கி அவன் கீழே அடிக்கிறதோ அவனை தூக்கி கீழே அடிக்கிறதோ அந்த மாதிரி ஃபைட் போயிட்டுருக்கு. 2 பேருமே இப்போ ஒரு கட்டத்தில் செம்ம டயர்டாயிட்டானுங்க. அவ்வளோ அடி அடிச்சிருக்கானுங்க. ஃபீலிக்ஸ்க்கும் சரி ஜேகேக்கும் சரி நிற்கவே முடியல. ஏய் என்ன முடியலல்ல, இன்னும் ஒரு 10% தான்டா, முடிச்சுட்டு போயிடுறேன் பாரு. எங்க அம்மா சொன்ன ஒரே வார்த்தை, உன்னை முடிச்சுட்டு தாண்டா இங்கே வர சொன்னாங்க. அப்போ வாடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆப்போசிட்ல ஓடி வரானுங்க. இந்த கண்டெய்னர் எண்ட்லேருந்து ஜேகே, அங்கேருந்து ஃபீலிக்ஸ்ன்னு சொல்லி ஜேகே அவனை ஹிப்போட ஹோல்ட் பண்ணி அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 7-8 கண்டெய்னர் அடுக்கியிருக்கும் இல்லையா, அங்கேருந்து சேர்ந்தே 2 பேர் விழுகுறானுங்க. கீழே இருந்த காரில் அப்படியே விழுந்து கார் பீஸ் பீஸாக தெரிக்குது. ஃபீலிக்ஸ் கார் மேலே இருக்கான். அவன் மேலே ஜேகே இருக்கான். 2 பேருமே நாக் அவுட்டு. அந்த மாதிரி இருக்குது. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. 2 பேருமே எழுந்திரிக்கலாம்.
ஃபீலிக்ஸ் தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்ண ஓப்பன் பண்றான். அவன் மேல ஜேகே தானே கிடக்குறான். ஸோ, அவன் அடுத்த செகண்ட் ஃபைட் பண்ண தான் ஸ்டார்ட் பண்றான். அவன் 2, 3 பஞ்ச் விடுறான். புள்ள எந்திரிக்கவே இல்ல. தென் அதுக்கப்புறம் தான் அவன் ஐஸே ஓப்பன் பண்ணி, அந்த கார் மேல விழுந்த ஃபோர்ஸ்ல காரே நெளிஞ்சு போய் உள்ள போயிருக்கு. கண்ணாடிலாம் சிதறி, அது மேலயே 2 பேரும் உருண்டு பெரண்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க. அந்த ஹார்பர்ல கண்டெய்னர கிரைன் வச்சு தூக்குவாங்க இல்லையா? அது வேற மேல தூக்கிட்டு இருக்கு. இந்த டயத்துல ஹார்பருக்குள்ள நீங்க என்டர் ஆகுறீங்க. சுத்தி எங்களும் தேடுறீங்க. அவங்க எங்க இருக்கிறாங்கன்னே தெர்ல. பட் சவுண்டு தான் கேட்டுட்டு இருக்கு. அந்த அளவுக்கு எக்கோ அடிச்சிட்டு இருக்கு அவங்க அடிக்கிற சவுண்டு. "ஜேகே, ஜேகே எங்க இருக்கீங்க? ஜேகே!" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கடந்து கத்துறீங்க. அங்க போக போக நீங்க உள்ள அந்த ஹார்பர் மெயின்ல அந்த கண்டெய்னர் ஏரியாக்குள்ள போக போக பிளட்டு, அங்க உடைஞ்சு கிடக்குற கிளாஸ் பீசஸ் அது இதுன்னு உங்களுக்கு பாக்க பாக்க பயமா இருக்கு. பத்தாததுக்கு ஜேகேயோட அந்த ஷர்ட் கிழிஞ்சதெல்லாம் கிடக்கா. அவ்வளோதான் உங்களுக்கு உயிரே போயிடுச்சு. "ஜேகே, ஜேகே ஷர்ட், ஜேகே, ஜேகே எங்க இருக்க? ஜேகே, ஜேகே" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு பாக்குறீங்க. ஒரு அந்த கார் இருக்கும் இல்லையா? அந்த உடைஞ்சு போன கார் அது மேல நின்னு அடிச்சிட்டு இருக்கானுங்க. நீங்க தூரமா நின்னு பாத்துட்டு இருக்கிறீங்க. மேல அந்த கண்டெய்னர் வேற கிராஸ் ஆகுது. அன்பார்ச்சுனேட்லி நீங்க கத்தும்போது கரெக்ட்டா அந்த கண்டெய்னரும் கட் ஆகி, அந்த கார் மேலயே விழுகுது. "ஜேகே" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துன மாரி நீங்க நின்னுட்டு இருக்கிறீங்க. அப்படியே அவ்வளோதான். ஸ்டாப் ஆயி நீல் டவுனே போட்டுட்டீங்க. அங்கருந்து அந்த இடமே அவ்ளோ அமைதியா இருக்கு. யாருமே இல்ல. நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. அப்படியே விழுந்த ஃபோர்ஸ்க்கு அந்த கார் சில்லு சில்லா போயிடுச்சு. ஒரு இவ்ளோ நோண்டு கூட இல்ல. அந்த மாரி நொறுங்கிருச்சு. உங்க கண்லேருந்து டியர்ஸ் மட்டும் போயிட்டுருக்கு. பேச்சு கூட டக்குன்னு வரமாட்டேங்குது. "ஜேகே, ஜேகே, ஜேகே" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே கிட்டந்து கத்தறீங்க பாருங்க. உங்க வாய்ஸ் தான் இங்க அந்த ஹார்பர் ஃபுல்லாவே கேக்குது. அந்த அளவுக்கு அவ்ளோ பயங்கரமான சவுண்ட் குடுக்குறீங்க. ஒரே சவுண்டு தான். அதுக்கு மேல உங்களால முடியல. கத்தி ஓஞ்சு போய் அப்படியே உங்க டியர்ஸி ஐஸ ஓப்பன் பண்ண முடியாம பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த புகையிலேருந்து ஒரே ஒரு பெர்சன் அழகா ஆனா கொஞ்சம் முடியல பிள்ளைக்கு. அந்த மாரி நடந்து வரான். தெரிஞ்சிருச்சு. வாக்கிங் ஸ்டைலே தெரிஞ்சிருச்சு. அவ்வளோதான். எந்திரிச்சு ஓடி போயிட்டு அவன டைட்டா ஒரு ஹக் தான். நீங்க பண்ண ஹக்ல அவன் 2 ஸ்டெப் பேக் போயிட்டு கீழயே விழுந்துட்டான். அவன் மேல நீங்க படுத்துட்டு டைட்டா ஹக் பண்ணியிருக்கிறீங்க. அவனுக்கு சுத்தமா முடியல. அவன் உங்கள பேக்ல ஹக் பண்ண மாரி ஐஸ க்ளோஸ் பண்ணி அப்படியே படுத்திருக்கான். நீங்க அவன் மேல படுத்திருக்கிறீங்க. அவனுக்கு பெருசா பிரீத் அவுட் ஆயிட்டு இருக்கு. அங்கன வேற ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. "ஜிக்கி நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமாடா? உனக்கு உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? மேல அவ்வளோ பெரிய கண்டெய்னர் போகுது. அந்த இடத்துல போய் சண்டை போட்டுட்டு இருக்கிறியே! உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? என் உயிரே போச்சுடா! ஒரு நிமிஷம் என் ஹார்ட்டே நின்றுச்சுடா! சத்தியமா என்னால முடியல. நீ நீ இப்படி பண்ணுவியா? ஏன் இப்படி இருக்கிற நீ? கொஞ்சம் கூட என்ன பத்தி யோசிக்க மாட்டியாடா? இப்படி போட்டு அடிச்சுக்கிட்டு கிடக்குறீங்க. ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் எப்புட்றா? ஏய் அயன் ஜெகி, ஜெகி உனக்கு உனக்கு நான் பேசுறது கேக்குதா? என்ன பாரு, என்ன பாருடா. கண்ண தொறந்து என்ன பாரு. அயன் கொஞ்சம் கிட்ட வாயேன். என்னாச்சு ஜெகி? என்ன வேணும்? ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் தானே? ஓகே, ஓகே. ஒரு நிமிஷம்டி. கொஞ்சம் கிட்ட வாடி. ஏன் ஜெகி? வலிக்குதா? பிளட்டு பிளட்டு எவ்வளோ பிளட்டு போகுதுன்னு பாருடா. நான் நான் என்ன பண்றது? ஆரா ஆராவுக்கு கால் பண்ணணும். ஏய் ஒரு நிமிஷம் கிட்ட வாடி. ஆ மா இரு ஜக்கி அப்படி சொல்லிட்டு நீங்க அவன் மேல எழுந்திரிச்சிட்டு பக்கத்துல உட்காந்து கிட்ட கொண்டு போறீங்க உங்க கிட்ட. அவன் உங்க இயர்ஸ் கிட்ட வந்து வாடா போடன்னு சொன்னேன்னு வச்சுக்கேடி, இங்கே பிச்சு சாப்பிட்றேன் உன்னை பார்த்துக்கோ. நீங்க அப்படியே டியர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவனை அப்படியே பங்கமா திரும்பி பார்க்குறீங்க. அவன் லைட்டா அவ்வளோ பிளட்டா இருக்கு வாய் ஃபுல்லா. லைட்டா ஒரு ஸ்மைல் பண்றான். ஜேகே அப்படி சொல்லிட்டு அவன் செஸ்ட்ல பஞ்ச் பண்றீங்க. நானே ஃபைட் பண்ணி சாகாத நிலைமையில நடந்து வந்தேன்டி. அங்கேருந்து வந்து ஹக் பண்ணி கீழே புரண்டு எவ்வளோ வெயிட் ஓடினிருப்ப. சிக்கி விளையாடாத உன்னை கொன்றுவேன் பார்த்துக்க. நான் பயந்து போயிருக்கேன். அதுக்கு தான் இவ்வளோ சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணியா? ஆ ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணுடி. ஐயோ சாமி முடியல. எவ்வளோ பிளட்டு போச்சு தெரியுமா? ஜேகே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை போய் ஹக் பண்ணிக்கிறீங்க.
தயவு செஞ்சு 6வுக்குனாச்சும் கால் பண்ணுடி. நான் செத்துருவேன் போல இருக்கு. ஆ ஓகே, ஓகே. ஏய் ஹக் பண்ணிக்கிட்டே கால் பண்ணு. எந்திரிக்காத. நீ திருந்தவே மாட்டடா! அப்படி சொல்றீங்க. ஓகேடா. நம்ம இதோட இந்த பாட்ட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன நடக்குது சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். அண்ட் திஸ் பை ஃப்ரம் பிடி ஸ்ட்ரீட் நமக்கு 2.0 டாடா பை பை. சி யூ. லவ் யூ ஆல்.